Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.7 and 3.8 பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.9 பார்க்கலாம். The sum of thrice the first number, second number and twice the third number is 5. If thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third, we get 2. If the third number is subtracted from the sum of twice the first, thrice the second, we get 1. Find the numbers. அதாவது ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மூணு நம்பரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் கொஸ்டின், ஆக்சுவல் கொஸ்டின். கிவனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த மூணு நம்பரை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா XYZ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். Let the three numbers be XYZ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, the sum of thrice, சம்ங்கிறனால ப்ளஸ் போடுவோம். thrice the first number. thrice the first numberனா என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்னவா எடுத்தோம்? xன்னு எடுத்தோம். அப்ப thrice the first numberனா 3x. சம்ங்கிறனால ப்ளஸ். நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் என்னவா எடுத்தோம்? y ப்ளஸ் twice the third. twice the thirdனா 2 into third நம்பரை zன்னு எடுத்தோம். is 5. அப்ப equal to 5. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. if thrice the second numberனா என்ன அர்த்தம்? 3 into second number. 3 into second number என்ன அர்த்தம்? y அர்த்தம். அப்போ 3y னு வரும். 3y subtracted from the னா ஏதோ ஒரு பார்ட்ல இருந்து 3y வந்து எனக்கு சப்ட்ராக்ட் ஆக போகுது. அப்போ subtracted from the sum of first number. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? x. சம்னு கொடுத்தனால ப்ளஸ் போட்டுக்கிட்டு thrice the third னா என்ன அர்த்தம்? 3 into z. ஓகே, அப்ப x plus 3z minus 3y is equal to 2. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட், if third number is subtracted from the third number வந்து subtracted from the third number என்னவா எடுத்தோம்? z ன்னு எடுத்தோம். அப்ப z subtracted from the னா ஏதோ ஒரு பார்ட்ல இருந்து z எனக்கு மைனஸ் ஆக போகுது. sum ofங்கறனால ப்ளஸ் வந்துரும். sum of the twice the first. twice னா என்ன அர்த்தம்? 2 into first னா என்னது? 2x சம்னு கொடுத்தனால ப்ளஸ் போட்டுக்கிட்டு thrice the second னா 3 into second number என்னது? y. ஓகே, thrice the second minus z is equal to, we get 1ங்கறனால is equal to 1 ன்னு கொடுத்து இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். find the numbers. அதாவது x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? மூணு ஈக்குவேஷன் எப்படி எடுத்தேன்னு புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, நான் வந்துட்டு எலிமினேஷன் மெத்தட் படி நான் ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்க கன்சிடர் பண்றேன். இங்க எனக்கு வந்து 3x இருக்கு, இங்க x இருக்கு. அப்போ இந்த x கூட 3ங்கற நம்பர் மல்டிப்ளை ஆச்சுனா என்னால x வேரியபிளை எலிமினேட் பண்ண முடியும். அப்ப செகண்ட் ஈக்குவேஷனை நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுவோம். என்ன வரும்? 3x y 2z is equal to 5. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை எதால மல்டிப்ளை பண்ணனும்னு சொன்னேன்? 3 ஆல. என்ன வரும்? 3 into x 3x plus 3 into 3z 9z minus 3 into 3 minus 9y is equal to 3 2s are 6. இப்போ இங்க என்ன பாருங்க, எனக்கு வந்து 3x இருக்கு, இங்க 3x இருக்கு. நான் என்ன பண்ணனும்? மைனஸ் பண்ணனும். அப்ப சிம்பிள் மைனஸ் போட்டுட்டு சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? மைனஸ் plus minus. ஓகே, 3x minus 3x கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த y, இந்த y என்ன நீ கம்பேர் பண்ணனும்? y z கம்பேர் பண்ண கூடாது. y plus 9y வேல்யூ என்ன? 10y. 2z minus 9z ஓட வேல்யூ என்ன? minus 7z is equal to 5 minus 6 minus 1. ஓகேவா? இது fourth equation. நெக்ஸ்ட் இங்க கவனிங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சேம் அதே மாதிரி 3x இருக்கு, இங்க 2x இருக்கு. அப்போ இது ரெண்டு நான் வந்து இங்க எனக்கு 2 மல்டிப்ளை பண்ணா 6 வரும், இங்க 3 மல்டிப்ளை பண்ணா 6 வரும். அப்ப இத மல்டிப்ளை பண்ணி இங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல உள்ள x வேரியபிளை எலிமினேட் பண்ணலாமா? பாருங்க எப்படி எலிமினேட் பண்ண போறேன்னு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எதை மல்டிப்ளை பண்ணனும்னு சொன்னேன்? 2. என்ன வரும்? 2 3s are 6x plus 2 into y 2y plus 2 into z 4z is equal to 2 5s are 10. Next third equation கூட எதை மல்டிப்ளை பண்ணனும்னு சொன்னேன்? 3. 3 2s are 6x plus 3 3s are 9y minus 3z is equal to 3 into 1 3.
ஓகே 6x minus 6x தானே கேன்சல் ஆகும், அதனால நான் வந்து மைனஸ் போட்டு சிம்பிள் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? அப்போ 6x minus 6x கேன்சல் ஆகிடும். 2y minus 9y ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 7y. 4z plus 7z ஓட வேல்யூ என்ன? plus 7z is equal to 10 minus 3 என்ன வரும்? 7. ஓகேவா? இது 50 equation. இப்போ இங்கே வந்துட்டு plus 7z இருக்கு, இங்கே minus 7z இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி நான் z வேரியபிள் எலிமினேட் பண்ணலாமா? பாருங்க. 50 equation implies minus 7y plus 7z is equal to 7. Fourth equation implies 10y minus 7z is equal to minus 1. minus 7y plus 10y என்ன வரும்? இங்க வந்து எனக்கு plus minus டைரக்டா வந்தனால நான் plus தான் பண்ண போறேன், நான் சிம்பிள் சேஞ்ச் பண்ணல. minus 7y plus 10y வேல்யூ என்ன? plus 3y. இப்போ 7 minus 1 ஓட வேல்யூ என்ன? 7 minus 1 6. இங்க 7z minus 7z கேன்சல் ஆகி 7 minus 1 ஓட வேல்யூ 6 னு வந்துரும். is equal to 6. அப்ப 3y is equal to 6 னா இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 3 இந்த சைடு போச்சுனா டிவைட்ல வந்துரும். அப்ப y is equal to 6 divided by 3. 3 1s are 3 2s are. y ஓட வேல்யூ என்ன? y ஓட வேல்யூ 2. ஓகேவா? இந்த பாருங்க, இந்த y வேல்யூ கொண்டு போய் நான் இங்க 50 ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். substitute y value in 50 equation. என்ன வரும்? minus 7 y க்கு பதிலா 2 plus 7z is equal to 7. அப்போ 7 2s are 14. அப்போ minus 14 plus 7z is equal to 7. 7z is equal to minus 14 இந்த சைடு போச்சுனா plus 14. அப்போ 7 plus 14. ஓகேவா? 7z is equal to 7 plus 14 என்னது? 21. அப்போ 7 1s are 7 3s are. அப்போ z ஓட வேல்யூ என்ன? z ஓட வேல்யூ 3. ஓகேவா? இப்போ y ஓட வேல்யூவையும் z ஓட வேல்யூவையும் கொண்டு போய் நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரியா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருந்தோம்? செகண்ட் ஈக்குவேஷன் implies x plus 3z. 3 into z ஓட வேல்யூ என்ன? 3 minus 3 into y. y ஓட வேல்யூ என்ன? 2 is equal to 2. அப்ப x plus 3 3s are 9 minus 3 2s are 6 is equal to 2. x plus 9 minus 6 ஓட வேல்யூ என்ன? 3 is equal to 2. அப்ப x is equal to 2 plus 3 இந்த சைடு போச்சுனா minus 3. அப்ப x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ minus 1. அப்போ x ஓட வேல்யூ minus 1, y ஓட வேல்யூ 2, z ஓட வேல்யூ 3. x is equal to minus 1, y is equal to 2, z is equal to 3. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.9 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.1ல் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.